காங்கிரஸ் கட்சியினுடைய வரவு செலவு கணக்கையும் வங்கி கணக்கையும் முடக்குகிற அளவு இந்த மத்திய அரசும் பாஜக அரசும் பலவீனமாகிவிட்டார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. 40 இடங்களுக்கு மேலாக வருவதற்கு முயற்சியுங்கள் என்று ஒரு நாட்டினுடைய பிரதமர் எங்களை பார்த்து கேட்கிறார். அது எவ்வளவு பெரிய ஜனநாயக பகை என்பதை அவர்கள் உணரவில்லை. நண்பர்களே, எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவர்கள் உணரவில்லை. 40 இடம் நீயே முடிவு பண்ணிட்டு நாங்க 370க்கு மேல வருவோம் சொல்லி 400 சொன்னேன். அப்புறம் உனக்கு எங்க இடிக்குதுன்னு தெரியல, 370 இறங்கி வந்த. இப்ப என்ன சொல்ற? காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுமா? நான் அவர்களுக்கு யோசனை சொல்லுகிறேன். ராமருக்கு கோயில் கட்டிட ஓட்டெல்லாம் நமக்கு தான் போடுவாங்கன்னு சொன்னா 2 நாமகாரனும் சண்டையை போட்டுக்கணும். ஒன்னு யூ நாமம், ஒன்னு ஒய் நாமம். இப்ப போட்டிருக்கிற ராமருக்கு போட்டிருக்கிற நாமம் ஒய்யும் இல்ல, யூவும் இல்ல, பாநாமம். ஏன் இப்படிலாம் குழப்பம் பண்றான்? மதத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார். அந்த யூவா ஒய்யான்னு சண்டை பெரும் சண்டையாக இன்னமும் காஞ்சிபுரத்தில் நடக்கிறது. இங்கு மட்டுமல்ல, அயோத்தியிலும் நடந்தது. அந்த சிலையை தொடாதே என்று சொன்னான் சங்கராச்சாரி. நீ சூத்திரன், தொடுவதற்கு அருகதையற்றவன் சொன்னான் பிரதமரை பார்த்து, நம்ம பிரதமரை பார்த்து. இவர் சரியா தவறா என்பதல்ல, நம்முடைய பிரதமர் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் பிரதமர் பிரதமர் தான். ஆனால் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், விரதம் இருக்கிறேன், இளநீர் மட்டுமே சாப்பிடுகிறேன், வெறுந்தரையிலே படுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி விரதம் இருந்து அதை பிரதிஷ்டை செய்கிறேன், சிலையை கொண்டு போய் வைக்கிறேன்னு சொன்னார். சொல்லிட்டு இவர் 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ரெடியானார். 3 மணிக்கு குளிச்சு ரெடியாகி 4 மணிக்கு போய் அந்த சிலையை வைக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே சிலை வைக்கப்பட்டு விட்டது. வெளியிலிருந்து ஒரு தட்டு நிறைய பூவை கொடுத்தானுங்க. அள்ளி போட்டுட்டு போயாருனா இவன் அள்ளி போடுறதா கிள்ளி போடுறதான்னு தெரியாத ஒரு நாட்டினுடைய பிரதமர் திகைத்து போய் நின்றார். இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய அவமானம். ஒரு நாட்டினுடைய பிரதமரை சிலர் சேர்ந்து வஞ்சிக்க முடியும், தண்டிக்க முடியும், அவனை சூத்திரன் என்று சொல்லி இழிவுபடுத்த முடியும் என்று சொன்னால் அந்த சூத்திரத்தனத்தை தானையா தமிழ்நாடு கண்டிக்கிறது, மிக கடுமையாக கண்டித்தும் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தேர்தலுக்காக அந்த கோயிலை தொடங்கினேன்னா அதை விட கொடுமை நீங்க எல்லாம் கவனிக்கணும். அந்த சிலையை வச்சு அந்த சிலைக்கு உயிர் கொடுக்க போறேன்னு சொன்னான். எப்படா கொடுப்பேன்னா கொடுப்போம்னா, அப்ப உனக்கு முன்னாடி அவன் உயிர் கொடுத்தானே, நீ எதை கொடுக்க போறேன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்று மதத்தின் பேரால் அரசியல் செய்கிற மதி ஈனர்களாக இருக்கிற இவர்களோடு நாம் அறிவார்ந்த செயலாக போராட முடியவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.